வணக்கங்கம்மா. வணக்கம் சார். 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்குமா? நான் எப்பயுமே ஆளும் கட்சி டிஎம்கேக்கு தான் சார். எதனாலம்மா? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இஸ் பெஸ்ட். ஏன்னா அவங்க லேடிஸ்க்காக நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கங்கே நடக்கிற பிரச்சனையை வச்சு டிஎம்கேவால் தான் லேடிஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றதை வந்து நம்ம சொல்ல முடியாது சார். எந்த கட்சி வந்தாலும் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைன்றது வரதான் செய்யும். அதுக்காக பர்டிகுலராக அந்த கட்சியை வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறது வந்து கரெக்ட் கிடையாது சார். நிறைய பேர் சொல்றாங்க டிஎம்கே ஆட்சியால மக்களுக்கு பாதுகாப்பு, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்களே. சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இப்போ அடுத்த கட்சி மாறினா கூட தான் அப்போ வந்து லேடிஸ்க்கு பாதுகாப்பு ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம்னு வரும்போது அப்போ அந்த கட்சினாலே பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தமா சார்? அப்படி கிடையாது சார். எங்கே இருந்தாலும் லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது இந்த கட்சினாலன்றதை வந்து நம்ம சொல்ல முடியாது சார். அதனால கிடையாது. இப்போ கூட ஒருத்தர் பேசியிருந்தாரு, திமுகனாலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து நான் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் சார். டிஎம்கே வந்தால் ஏடிஎம்கேவை சொல்லுவாங்க, ஏடிஎம்கே வந்தால் டிஎம்கேவை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது சார். டிஎம்கே வந்து எனக்கு சப்போர்ட் தான். நான் ஆல்வேஸ் சப்போர்ட். நான் எகைன்ஸ்டாக எதுவுமே ஒரு சிங்கிள் வேர்டு கூட என்னால் சொல்ல முடியாது. புதுசாக விஜய் வராரு, அவரை பற்றி இல்லை சார், எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே வந்து கட்சி மீட்டிங் அப்போ நிறைய ரஷ் செய்கிறாங்கன்னா ஒரு சினிமா ஆக்டர் வரும்போது எல்லா இடத்துக்கும் வந்து அது போய் பார்க்குறது வந்து ஜென்ரல் தான். அவருக்கு வந்து கட்சியில் வந்து அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை சார். வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இப்போ திமுக வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. அதே மாதிரி புதுசாக வரும்போது நம்ம ஆதரவு கொடுத்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சார். ஆதரவு கொடுத்தாதான்றதை விட பல வருஷமாக யார் சார் இருக்காங்க, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து வரவர் யாருன்னா விஜய் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாரு, அப்படி இல்லைங்களா? அதனால எனக்கு வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து எப்பயுமே சப்போர்ட் வந்து டிஎம்கே தான் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த இலவச பேருந்து 1000 ரூபா நிதி உதவித்தொகை இதுக்காக தான் நாங்கள் திமுக சப்போர்ட் பண்ணுறோம் சார். அது எப்படி சார் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியும்? பஸ்ஸுக்கு டிக்கெட் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவோம். அவங்க சப்போஸ் அவங்க ஃப்ரீ இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா டிக்கெட் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு போக போகிறோம். ஃப்ரீ இருக்குதுன்றது அதில் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுது சார். எல்லாராலும் டிக்கெட் வாங்கி டிராவல் பண்ண முடியாது. நிறைய பேர் அதில் பெனிஃபிட் ஆகுது. 30 ஆண்டு காலம் கலைஞரை ஆட்சியை பார்த்துருக்கோம். இப்போ 5 ஆண்டு காலமாக ஸ்டாலினை ஆட்சியை பார்க்குறோம். உங்களுக்கு யாருடைய ஆட்சி திருப்தியாக இருக்குது? ஸ்டாலின் ஆட்சி கூட அவங்க அப்பாவோட சேம் தான் சார். அதே தான். அப்புறம் வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறோம் அதை ஈக்குவலாக அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இதில் எந்த குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே எனக்கு தெரியலைங்க சார். அடுத்து வந்து உதயநிதி அவர்கள் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதை நீங்கள் எதிர்க்கலாம் வரவேற்கலாம்? ஒரு நாள் எதிர்க்க மாட்டேன், வரவேற்பேன் சார். நான் யார் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் வந்தாலும் சரி தான், அவங்க மகன் வந்தாலும் சரி தான், நான் வரவேற்பேன். நிறைய பேர் சொல்ல ரோடு சரியில்லை, சாலைகள் சரியில்லை, தண்ணி வசதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த கரூர் சம்பவம், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க சார். அங்கங்கே நடக்கிற பிரச்சனை வச்சு எல்லாமே கட்சினால தான் ஆட்சினால தான் சொன்னால் எப்படி தான் சார்? அதெல்லாம் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன் சார். இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறீங்க, அப்போ பார்த்தா நிறைய இடத்துல தெரியாமல் நடக்குது. வேறு யாரை கூட அதுக்கு ரீசனாக இருக்கலாம். எல்லாமே கட்சி தான் அவங்களே ப்ளேம் பண்ணுறதுல எனக்கு சரியாக தெரியல சார். அந்த மாதிரி